சார் உங்களுக்கு நேரில் பார்த்தா ஒரு கேள்வி கேட்கணுன்னு ரொம்ப நாளாக ஆசைப்பட்டுட்டு இருந்தேன். பொதுவாக கவிதை எழுதுனா பொண்ணுங்களாம் இம்ப்ரெஸ் ஆவாங்க. ஸோ நீங்கள் வந்து எப்படி அதை எழுத கற்றுக்கிட்டீங்க? கவிதை எழுதுனா பொண்ணுங்க இம்ப்ரெஸ் ஆவாங்கன்னு யார் சொன்னது? கவிதை சொன்னால் கவிதையை சொன்னால் பெண்கள் இம்ப்ரெஸ் ஆக மாட்டாங்க. பொதுவாகவே எல்லா ஆர்ட் ஃபார்மும் எல்லா இலக்கிய வடிவமும் எல்லோரையும் இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக தான், வெறும் பெண்கள் மட்டும் இல்லை. அது கவிதையாகட்டும், ஓவியமாகட்டும், இசையாகட்டும். பெண்கள் வந்து எளிதில் அவங்க வந்து பெண்கள் மாதிரி ஒரு மிகச்சிறந்த ரசிகர்கள் யாருமே இல்லை. உடனடியாக உணர்ச்சி வசப்பட்டுருவாங்க. அதுக்காக ஒன்றா சொல்லியிருப்பாங்க, நான் ஒரு கவிதையை எழுதியிருக்கேன். காதல் கவிதை எழுதுபவர்கள் கவிதை மட்டுமே எழுதி கொண்டிருக்கிறார்கள், அதை வாங்கி செல்லும் பாக்கியசாலிகளே காதலித்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் வந்து கவிஞர்களுக்காக தான் பெண்கள் இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக எழுதுகிறாங்க அப்படின்றதுலாம் இல்லை. என்னோட அனுபவம் பாட்டுக்கும் வந்து ஒரு கவிதைக்கும் வந்து என்ன வித்தியாசம்? ரெண்டுமே வந்து கவிதையோட வெவ்வேறு வடிவங்கள். ஆனால் பாடல் வரும்போது அது இசைக்காக எழுதப்படுகிற ஒரு வடிவம்ன்றதுனால திரைப்பட பாடல் வேறு, கவிதை வேறு. ஆனால் ரெண்டுமே ஒன்று தான். ஸ்டைல் அதுக்கும் இதுக்கும் மாறுமா? ஆமாம், கண்டிப்பாக மாறும். சிலப்பதிகாரத்தில் இளங்கோவடிகள் அரங்கேற்று கதையில் சொல்கிறார், ஒரு பாடலாசிரியர் யார், அவருக்கு என்ன இலக்கணம்ட்டு. இசையமைப்பாளரின் இசை குறிப்பை சிதைக்காமல் யார் ஒருவர் வார்த்தைகளை தைக்கிறாரோ அவர் தான் வந்து பாடலாசிரியர். ஆனால் ஒரு கவிஞருக்கு ஒரு கூடுதலான சுதந்திரம் இருக்குது. எந்த மீட்டருக்குள்ளேயும் எழுத தேவையில்ல, நினச்சதை வந்து நம்ம எழுதலாம். நீங்கள் பாடல் என்பது அது ஒரு மெட்டுக்குள்ளே எழுதுறதுனால ரெண்டுமே வெவ்வேறு வடிவம். கவிஞர்கள் சில நேரங்களில் பாடலாசிரியர்களாக மாறும்போது, அடிப்படையில் நான் தான் 2ஆம் வகுப்பு 3ஆம் வகுப்பு படிக்கும்போதே நான் கவிதை எழுத ஆரம்பிச்சிட்டேன். 2ஆம் வகுப்பிலிருந்து எழுதுறீங்க. இப்படி கவிஞர்கள் பாடலாசிரியர்களாக மெட்டுக்கு எழுத தெரிந்து கற்றுக்கொண்டு பாடலாசிரியர்களாக மாறும்பொழுது பாடல்களில் கவிதை இருக்கலாம், ஆனால் பாடலே கவிதையாகாது. சார், செகண்ட் ஸ்டாண்டர்டில் நீங்கள் கவிதை எழுதுறேன்னு சொன்னீங்கல்ல சார், அந்த கவிதை ஞாபகம் இருக்கா இப்போ உங்களுக்கு? இல்லை, ஞாபகம் இல்லை. அது வந்து பிள்ளைக்கு இருக்கல்கள். நம்ம சோகத்தில் இருக்கும்ல சின்ன வயசில் ஓவியங்கள், அந்த மாதிரி. எங்கள் அப்பா ஒரு தமிழ் ஆசிரியர், நாகராஜன் பேர், இறந்துட்டாங்க. அதனால் எங்கள் வீடு முழுக்க கிட்டத்தட்ட ஒரு 1,00,000 புத்தகம் அப்பா சேகரித்து வச்சுருந்தார். சின்ன வயசுலேயே அந்த புத்தகங்கள்லாம் நான் படிக்க ஆரம்பிப்பேன். அப்புறம் குழந்தைகளுக்கு, சிறுவர்களுக்கு நிறைய புத்தகங்கள் வரும். ரத்னபாலா, பூந்தளிர், பாலமித்ரா, அம்புலி மாமா, லயன் காமிக்ஸ், முத்து காமிக்ஸ், இப்படி நிறைய புத்தகங்கள் வரும். ஆக அதெல்லாம் படிக்க படிக்க நானும் எழுத ஆரம்பித்தேன். அப்போது பொதுவாகவே கவிதை எழுதுகிறவங்க முதல்ல அப்போல்லாம் வந்து பாரதியார் கவிதைகள், பாரதிதாசன் கவிதைகள் இப்படி படிப்போம் இல்லைங்களா. அப்போது இயற்கை தான் முதல் தாக்கமாக இருக்கும், ரவீந்திரநாத் தாகூர் கவிதைகள்லாம். அப்போது இயற்கை பற்றி மலை, தென்னைமரம், நதி அப்படி எழுத ஆரம்பித்தோம். அதனால் முதல் கவிதை எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை, ஆனால் எனக்கு ஒரு சம்பவம் ஞாபகம் வருது. அந்த கவிதை வந்து ஒரு சிறுவர் இதழில் வந்தது, பூந்தளிர்னு ஒரு இதழில் பிரசுரமாச்சு. அப்போ நான் வந்து 2ஆம் வகுப்பு படிக்கிறேன். எங்கள் கிளாஸ் டீச்சர் திலகவதி மிஸ்ன்ட்டு, அவங்க வந்து அப்போலாம் ஜெராக்ஸ் கிடையாது, அந்த கவிதையை ஒரு கேலண்டர் அட்டையில் வந்து அவங்க ஒட்டி எங்கள் பிளாக் போர்ட் பக்கத்தில் கிளாஸில் மாட்டி வச்சுருந்தாங்க. ரொம்ப நாளுக்கு அந்த கவிதையை மாட்டி வச்சுருந்தாங்க. அதனால் இதெல்லாம் ஒரு உற்சாகப்படுத்துகிற ஒரு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போச்சுன்னு நான் நினைக்கிறேன். சார், இயற்கை பற்றின கவிதை எழுதுறேன்னு சொன்னீங்கல்ல சார், அந்த மாதிரி எழுதும் போது ஒரு இயற்கை சூழலில் நம்ம இருந்தால் தான் அந்த ஃபீல் பண்ணி எழுத முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க, அது உண்மையா? ஆமாம், எதுவுமே அனுபவித்து எழுதும்போது அதனுடைய வர்ணனைகள் இன்னும் தெளிவாக இருக்கும். உங்களுக்கு ஒரு சம்பவம் சொல்கிறேன். நான் சின்ன வயசில் இப்போ 2ஆம் வகுப்பை எழுத ஆரம்பிச்சிட்டேன். 3ஆம் வகுப்பு 4ஆம் வகுப்பு படிக்கிற காலகட்டத்தில் ஒரு கதை எழுதினேன், சிறுகதை. அது வந்து ஒரு மார்க்கெட்டில் நடக்கிற சம்பவம் பற்றிய கதை. சந்தை அப்படின்னு தலைப்பு வச்சு அந்த கதையை எழுதி எங்கள் அப்பா கிட்ட படிக்க காட்டினேன். அவர் படிச்சுட்டு எதுவுமே சொல்லலை, படித்து திருப்பி என்கிட்டே கொடுத்துட்டார். அடுத்த நாள் விடிகாலையில் ஒரு 4:30 மணிக்கு என்னை வந்து அலாரம் வச்சு அவர் எழுப்பி அவருடைய சைக்கிளில் என்னை உட்கார வச்சு காஞ்சிபுரம், எங்கள் ஊர் காஞ்சிபுரம் ராஜாஜி மார்க்கெட் கூப்பிட்டு போயிட்டு உள்ளே போய் பார்த்துட்டு வா அப்படின்னு சொன்னார். நான் முதல் முறையாக மார்க்கெட்டை அப்போ தான் பார்க்குறேன். காய்கறி கடைக்கு போயிருக்கோம், முதல் முறையாக மார்க்கெட்டுக்குள்ளே நுழையிறேன். ஃபுல்லாக அந்த காய்கறி சேருலாம் கீழே இருக்குது, ஒரு மஞ்சள் குண்டு பல்பு போட்டிருக்காங்க, காய்கறி கடைகள் ஒரு கடையாக இருக்குது. இந்த பக்கம் வந்து வாழை இலை லோடில் வந்து லாரியில் இறக்குறாங்க, அதை வந்து மாடுகள் வந்து மேய்ஞ்சிட்ருக்கு. இப்படி பல விதமான காட்சிகள் வந்து கண்ணு முன்னால் பார்த்துட்டே இருக்கேன். பார்த்துட்டு திரும்ப வந்தேன். மறுபடியும் அப்பா எதுவும் பேசலை, சைக்கிளை உட்கார வச்சு வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தார். நீ ஒரு மார்க்கெட் பற்றி ஒரு கதை எழுது, நீ அதில் இந்த மார்க்கெட்டில் இருக்கான்னாரு. இல்லைப்பா அப்படின்னு, கீச்சு போட்டுரு அப்படின்ட்டு. அதுக்கு பிறகு ஒரு நாள் பஸ் ஸ்டாண்டு, ஒரு நாள் வந்து ஹாஸ்பிட்டல், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், ஒரு நாள் ரயில்வே ஸ்டேஷன், இப்படி வந்து என்னை அந்தந்த இடங்களுக்கு கூப்பிட்டு போயிட்டு இதெல்லாம் அப்சர்வ் பண்ணேன். எப்பவுமே ஒரு படைப்பாளிக்கு வந்து முதுகுக்கு பின்னாடியும் வந்து ஒரு 2 கண்கள் இருக்கணும், நான் அந்த பக்கமும் பார்த்துட்டு தான் இருக்கணும், காதுகள் திறந்தே இருக்கணும், 24 மணி நேரமும் வந்து நம்ம மனசு முடிச்சுட்டே தான் இருக்கணும். அப்படி இருக்கவங்க தான் வந்து சிறந்த ஒரு படைப்பாளியாக உருவாக முடியும். இதெல்லாம் பார்த்ததுக்கு பிறகு எனக்கு வந்து அனுபவம், அது வந்து யதார்த்தமாக இருக்கணும்னா அது நம்ம அனுபவிச்சிருக்கணும், ஒன்று அதில் வாழ்ந்துருக்கணும்.
அப்படின்ற ஒரு எண்ணம் வந்தது. அதுக்கு பிறகு என்னுடைய எழுத்து நிலை மாறுச்சுன்னு கூட நான் சொல்லுவேன். சார் இப்போ அனுபவம் இல்லாமல் எழுதுகிற கவிதை பற்றி என்ன நினைக்கிறீங்க சார்? அனுபவம் இல்லாமல் யாரும் எழுத முடியாது. வெறும் வார்த்தை அடுக்குகளாக தான் இருக்கும். ஏன்னா இப்போ ஒரு ஸ்பாட்டுக்கு போய் அந்த மாதிரி பார்க்காமலே சில கவிதைகள் எழுதுறாங்க. ஸ்பாட்டுக்கு போய் பார்த்து எழுதணும்னு இல்லைங்க. இப்போ வந்து அது எப்படி இருக்கும்? இப்போ நீங்கள் ஒரு ஹாஸ்பிட்டல் பற்றி எழுதணும்னா நீங்கள் ஹாஸ்பிட்டலே உட்காந்து எழுதணும்னு இல்லை. நீங்கள் சின்ன வயசில் எத்தனை தடவை நம்ம ஹாஸ்பிட்டல் போயிருப்போம், எத்தனை மருத்துவமனைகளுக்கு நம்ம உறவினர்களுக்காக போயிருப்போம், நம்மளுக்காக போயிருப்போம். அந்த அனுபவங்கள் நம்ம அடிமனசில் தேங்கி இருக்கும். அது வந்து எப்போ இருந்தாலும் அது திரும்ப எழுதும்போது கண் முன்னாடி அந்த காட்சிகள் வந்துடும். ஓகே சார், இப்போ சமீபத்தில் வந்த பாடல்களில் நீங்கள் ரொம்ப ரசித்து யோசித்து எழுதின பாடல்னால் எந்த பாடல் சார் அது? சமீபத்தில்னா நான் ஒரு நாளைக்கு 4-5 பாடல்கள் எழுதிட்டுருக்கேன். ஓகே. இப்போ வந்து நீதானே என் பொண்ணு வசந்தம், ராஜா சாரோட இசையில், கௌதம் மேனன் சாரோட டைரக்ஷனில் முதல் முறை நான் முழு பாடல்கள் எழுதியிருக்கேன். கிட்டத்தட்ட 8 பாடல்கள். உங்களுக்கு இது மாதிரி எழுதும்போது வந்து ட்ரை ஆகும், டவுன் ஆகிட மாட்டீங்களா? ஸோ உங்களுக்கு அது வந்து ஒரு எனர்ஜி. சின்ன வயசுலேயே படிச்சுக்கிறதுனால நான் நிறைய படிப்பேன், புத்தகங்கள் படிப்பேன். எனக்கு கொஞ்சம் நேரம் ஓய்வு கிடைச்சாலும் ஏதாவது புத்தகம் படிப்பேன். என்னோடய காரில் ஒரு 4 புத்தகம் இருக்கும், படிக்க வேண்டிய புத்தகங்கள். வீட்டில், ஆஃபீஸில், சாப்பிடும்போது கூட நான் படிச்சுட்டே இருப்பேன். அதுக்கு ஒரு கவிதை கூட எழுதியிருக்கேன். சாப்பிடும்போது புத்தகம் படிக்காது, ருசி தெரியாது என்பார்கள். அதனால தான் சாப்பிடும்போதெல்லாம் புத்தகம் படிக்கிறேன், ருசி தெரியாதுன்ட்டு சும்மா கிண்டலுக்கு. பாத்ரூமில் புத்தகம் இருக்கும், பெட்ரூமில் புத்தகம் இருக்கும். அப்போ ஒரே டைமில் நான் ஒரு 7-8 புத்தகம் படிப்பேன். அந்தந்த மனநிலைக்கு ஏற்ற மாதிரி படிச்சுட்டே இருப்பேன். ஸோ இது ஒரு காரணம் இருக்கலாம். அப்புறம் நிறைய நான் வந்து பாலுமந்திர சார்கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்த காலகட்டத்திலேயே கூட நிறைய வேர்ல்டு ஃபிலிம்ஸ் பார்ப்பேன். உலக சினிமாக்கள், ஈரான் படங்கள், ஜப்பான் படம், அந்த மாதிரி குரோசவா, பெக்மன், ஃபெலினி, கொடாட், அந்த மாதிரி நிறைய இயக்குனர்கள், அபாஸ் கியாரஸ்டமி, மக்சன் மக்மல்பஃப் ஈரான் டைரக்டர், அப்புறம் இங்கே கொரியாவில் வந்து கிம் குடக் போன்ற டைரக்டர்கள், ரோமன் பொலான்ஸ்கி, இப்படின்னு தாஸ்கோவஸ்கி, இப்படி நிறைய படம் பார்க்குற பழக்கம் வந்ததில். இப்போ ஒரு புத்தகம், நாவல் படிக்கிறோம், அது ஒரு 2 நாட்கள் ஒரு 1000 பக்கம் படிக்கிறோம். ஒரு 1.5 மணி நேரத்தில் வந்து அதே அனுபவம் இங்கே ஒரு படத்தில் கிடைக்குது. ஒரு கீஸ்லோஸ்கியோட ஒரு ட்ரே கலர் ப்ளூ ஒரு படம் பார்க்கும்போது அது நம்மளை வேற ஒரு வாழ்க்கை கொண்டு போகுது, வேற ஒரு களம், வேற ஒரு உலகத்துக்கு கொண்டு போகுது. அப்போது நான் வந்து படிப்பும் படம் பார்க்குறது தான் என்னுடைய பொழுதுபோக்காக நான் வச்சிட்ருக்கேன். அது இல்லாமல் நிறைய ட்ராவல் பண்ணுவேன், நிறைய பயணங்கள் பண்ணும்போது என்னாங்கன்னா, சங்கர் சார் தான் சொல்லுவார், அது நம்ம வந்து தலைக்கு மேலே 2 கொம்பு முளைக்கும், அதில் 2 கண் இருக்கும் பயணம் பண்ணும்போது. அப்புறம் நிறைய காட்சி படிமங்கள் மனசுக்குள்ளே ஏறிட்டே இருக்கும். அது ஏதோ ஒரு பாட்டில் வரும். இல்லை சார், புக்ஸ் மேலே எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. ஒரு இடம் கூட புக் இல்லாமல் நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி. ஸோ புக்ஸே இல்லாத நாம் முத்துக்குமார் சார் எப்படி இருப்பார்? புத்தகமே இல்லைன்னா நாமத்துக்குமார் இல்லை. புத்தகம்லாம் படித்ததுனால தானே நான் நாமத்துக்குமார் ஆனேன் இல்லையா? எவ்வளோ புக்ஸ் படிச்சிருப்பீங்க சார் இது வரைக்கும்? அது கணக்கு வச்சு படிக்கிறது இல்லை. அது என்ன, நீங்கள் எத்தனை இட்லி சாப்பிட்ருப்பீங்க இது வரைக்கும்? அந்த மாதிரி தான். அது சின்ன வயசுலேருந்து சாப்பிட்ருப்பீங்களே, தினமும் சாப்பிட்றீங்களே, அந்த மாதிரி தான். அது வந்து புத்தகம் வந்து அது ஒரு தனி உலகம். நம்ம ஒரு புத்தகத்தை தொடும்போது ஒரு அனுபவத்தை தொடுக்கிறோம். ஒரு புத்தகம் எரியும் போது ஒரு அனுபவம் எரிகிறது. ஆக அது வெவ்வேறு உலகத்துக்குள்ளே, அது கண்ணாடி மாதிரி நம்மளை வந்து வெவ்வேறு பிம்பங்களுக்குள்ளே, வெவ்வேறு உலகத்துக்குள்ளே அது கொண்டு போயிட்டே இருக்கும். சார், நீங்கள் திருப்பி படித்த புக்ஸ்னு ஏதாவது இருக்கா? நிறைய. நான் சில மாஸ்டர்ஸ் வச்சுருக்கேன். தாஸ்தாஸ்கி, அப்புறம் வந்து தி ஜானகிராமன், லாசாரா, புதுமைப்பித்தன், வண்ணதாசன், அப்படி சொல்லிட்டே போகலாம், மார்க்கோஸ். இவங்கள புத்தகங்கள்லாம் வந்து ரெஃபரன்ஸ் புக் மாதிரி நான் அப்படியே எடுத்து வச்சுட்டே இருப்பேன். ஏதோ மனச்சோர்வு இருக்கும்பொழுது ஒரு வண்ணதாசன் கடிதங்களையோ கதைகளையோ, அல்லது தி ஜானகிராமனுடைய மரப்பசுவையோ, இல்லை வந்து மோகமல் நாவலையோ, அல்லது லாசாராவோட அபிதாவையோ பார்க்கடலையோ எடுத்து படிக்கும்போது உங்களுக்கு திரும்ப ஒரு, இப்போ சொன்னீங்களே பேட்டரி சார்ஜ், அந்த சார்ஜ் கிடைக்கும். அது கூட ஏதோ 1-2 புக்கு சொல்லுவீங்கன்னு பார்த்தா அதுவும் ஒரு பெரிய லிஸ்ட் இருக்குது. ஆமாம், இங்கே தமிழில் நீங்கள் வந்து வேறு எந்த மொழியில் எழுதுகிறவங்கள விட தமிழில் எழுதுகிறவங்களுக்கு மிகப்பெரிய சவால் இருக்குது. நம்ம 2000 வருஷமாக நம்மளுக்கு லிட்ரேச்சர் இருக்குது. நீங்கள் சங்க இலக்கியங்களில் தொடங்கி இன்றைக்கி எழுதிட்டுருக்க சங்கர் ராமசுப்ரமணியன் வரைக்கும் உங்களுக்கு வந்து அவ்வளோ கவிதைகள் இருக்குது, உங்களுக்கு அவ்வளோ கதைகள், நாவல்கள் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் தினமும் படித்தா கூட உங்கள் வாழ்நாள் பத்தாது. அதுக்கு இன்னும் வந்து புதிய எழுத்தாளர்கள் எழுதிட்டு தான் இருக்காங்க. அதனால் வந்து உங்களுக்கு வந்து பட்டியல் போடவே முடியாது தமிழ் எழுத்தாளர்களை. நீங்கள் நல்ல எழுத்தாளர்கள் எடுத்தாவே ஒரு 500 எழுத்தாளர்கள் இங்கே இருக்கும். சார், கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி கொஞ்சம் ஃப்ளாஷ்பேக்கு போகலாம். சொல்லுங்கள். இந்த இண்டஸ்ட்ரிக்கு வரதுக்கு முன்னாடி நீங்கள் என்னவா இருந்தீங்க? நான் ஒரு கவிஞராக இருந்தேன். யாரை ரோல் மாடலாக வச்சு நீங்கள் முதல்ல இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்தீங்க? இண்டஸ்ட்ரின்று நான் நிறைய படங்கள் பார்ப்பேன். நான் உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி உலக படங்கள் எல்லாமே படம் பார்ப்பேன். எனக்கு வந்து கல்லூரி நாட்கள்லேயே வந்து டைரக்டர் ஆகணும்னு தான் என்னோடய ஆசை. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கூட படங்கள்லாம் பார்த்து கிரிட்டிசைஸ் பண்ணுவோம். அப்போது வந்து எல்லாருமே நீ ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் சேர்ந்து டைரக்டர் ஆகலான்னு சொன்னாங்க. ஃபிலிம் இன்ஸ்டியூட் ட்ரை பண்ண எனக்கு கிடைக்கல. அப்போ தமிழில் ஒரு ஆர்வமாக இருந்தால் சென்னை பச்சைமன் கல்லூரியில் எம்ஏ தமிழ் இலக்கியம் சேர்ந்தேன். எம்ஏ தமிழ் இலக்கியம் கல்லூரியிலே முதல் மாணவனாக முடிச்சுட்டு
அதுக்கு பிறகு வந்து சென்னை பல்கலைக்கழகத்தில் பிஹெச்டி தமிழ் திரைப்பட பாடல்களில் பிஹெச்டி பண்ணி டாக்டர் பட்டம் வாங்கினேன். இந்த இடைப்பட்ட காலகட்டத்தில் படிச்சுட்டே வந்து நிறைய இயக்குனர் அருண்மொழி, அப்புறம் பாலு மகேந்திரா சார், எழுத்தாளர் பட்டுக்கோட்டை பிரபாகர், இவங்ககிட்டலாம் வேலை செஞ்சேன். பாலு மகேந்திரா கிட்ட ஒரு 3 வருஷம் உதவி இயக்குனராக இருந்தேன். அப்போ தான் நிறைய படங்கள் பார்த்தோம். அதெல்லாம் வந்து என்ன ஒரு வண்ணத்து பூச்சியின் கூட்டுப்புழு பருவம் போல் எனக்கு ஒரு அப்படி வந்து எனக்கு என்னோடய பயிற்சி காலம்னு சொல்லலாம். இவங்க எல்லாருமே இப்போ பாலுமகேந்திர சார்லாம் வந்து கரெக்டாக வந்து இந்த புத்தகம் படி, இந்த படம் பாரு அப்படின்ட்டு நான் வந்து கைப்பிடிச்சி வழிநடத்திட்டு போவார். இந்த காலகட்டத்தில் கவிஞர் அறிவு மதியானம் இருக்காங்க இல்லையா, அவர் சினிமாவில் அவரும் வந்து பாலுமகேந்திர சார்கிட்ட உதவி இயக்குனராக இருந்தவர். அவர் சினிமாவில் ரொம்ப பிஸியாக பாடல்கள் எழுதிட்டு இருந்த காலகட்டம். நான் அவரை சந்தித்து என்னோடய கவிதைகள்லாம் காட்ட போக அவர் அலுவலகத்தில் தான் இருப்பேன். அப்போது வந்து அவர் அடிப்படையில் நான் கவிஞனாக இருந்ததுனால மெட்டுக்கு எழுத பயிற்சி எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மெட்டுக்கு எழுத பயிற்சி கொடுத்தாரு. அவர் அலுவலகத்திலே சாந்தகுமாரன் ஒரு இசையமைப்பாளர் தங்கியிருந்தார். அவரும் மெட்டு போடுவார். அதுக்கும் நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2000 பாடல்கள் டம்மி வார்த்தைகள் போட்டு எழுதியிருக்கேன் அப்போது படலாசிரியர் ஆகிறதுக்கு முன்னாடி. அப்போது அண்ணன் சீமான் அவர்கள், இயக்குனர் சீமான் என்னுடைய கவிதைகள்லாம் படிச்சுட்டு, என்னுடைய பட்டாம்பூச்சி பொன் புத்தகம் படிச்சுட்டு என் படத்துக்கு பாட்டு எழுதுறா வாடா அப்படின்னு கூப்பிட்டு அப்படியே இயல்பாக அறிமுகமானது தான் வீரநடையின் படம். அப்படி நண்பர்கள் நிறைய உதவி இயக்குநர்களாக இருந்ததுனால அடுத்தடுத்து பிஸி ஆகிட்டேன். சார், நீங்கள் டைரக்டராக ஆகணும் அப்படின்றது தான் உங்களோட மைண்டில் இருந்திருக்கு. திடீர்னு உங்கள் ட்ராக் மாதிரி இப்போ நீங்கள் எழுத்தாளராக ஆகிட்டீங்க. அதாவது நீங்கள் சொன்ன மாதிரி அப்படியே எழுத்துட்டு போயிடாரு, நான் அப்படியே வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ இந்த சேஞ்ச் உங்களால் ஏற்றுக்க முடிஞ்சதா? அதான் என்கிட்டேருந்து என்னோடய படைப்பு எந்த வடிவில் வேண்டாலும் வரலாம். ஒன்று, இப்போ என்னோடய பாட்டில் வந்து டைரக்ஷன் இல்லைன்னு யார் சொன்னது? என்னோடய பாட்டில் அந்த காட்சி படிமங்களை நான் வச்சுட்டு தான் இருக்கேன். காற்றிலே காயும் நிலவை கண்டுகொள்ள யாரும் இல்லை, காற்றில் இலைகள் கிழிந்த பிறகும் கிளையின் தழும்புகள் அழிவதில்லை, காற்றில் பறந்தே பறவை மறைந்த பிறகும் கிளை தொடங்கும் நடனம் முடிவதில்லை. இதெல்லாம் விஷுவல் தானே. அது கதைக்கிறது விஷுவலாக நான் மாற்றிருக்கேன். பாட்டிலே நான் டைலாக் எழுதியிருக்கேன், பாட்டிலே வந்து விஷுவல்ஸ் வச்சுருக்கேன். படம் பிற்காலத்தில் பண்ணுவேன். எப்போ எதிர்பார்க்கலாம் சார் உங்கள் படத்தை? இப்போ இல்லை சார், இப்போ இல்லை. இன்னும் நிறைய தமிழ் பாடல்கள் எழுத வேண்டியிருக்கு. ஏன்னா நீங்கள் ஆல்மோஸ்ட் எல்லாமே சொல்லிட்டீங்க. பாடல்லே வந்து டைலாக் இருக்குது, சீன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டீங்க. ஸோ இவ்வளோ அழகான என் காதல் சொல்ல நேரமில்லை, உன் காதல் சொல்ல தேவையில்லைன்றது ஒரு வசனம் தான். அது இசை வசனம். அது அந்த கேரக்டர் மைண்டில் என்ன நினைக்கும் அப்படின்றது வசனம் தான். கண்ணதாசன் எத்தனை பாடல்களில் போனால் போகட்டும் போட, அந்த பூமியில் நிலையாய் வாழ்வது யாரடா, அண்ணன் என்னடா, தம்பி என்னடா, அவசரமான உலகத்தில், அதெல்லாம் நம்ம பேச்சில் பேசுகிற வசனம் தான். அந்த கேரக்டர் என்ன பேசுமோ அதை வந்து அவர் வந்து மீட்டரில் இறக்கி வைக்கிறார், அதை டியூனாக மாற்றி கொடுக்குறார். அதனால் வந்து பாடலாசிரியர்கள்ன்றது வசனகர்த்தாவோட பணியை பாதி பணி நாங்களும் பண்ணுறோம். வசனகர்த்தான்றல பாடலுக்குள்ளேயும் நாங்கள் வந்து அந்த மூடுக்கான டைலாக்கை முதல்ல யோசனை அதை மீட்டரில் உட்கார வைக்கிறோம். சார், பொதுவாக கவிஞர்கள்லாம் வந்து அவங்களோட இமேஜினேஷன் ரொம்ப எலாபரேட்டாக இருக்கும். அப்படி இருக்கும்போது நீங்கள் டைரக்ஷன் பண்ணிங்கன்னா அது ஒரு ஹை பட்ஜெட்டாக இருக்குமா, லோ பட்ஜெட்டாக இருக்கும்? தெரியலங்க. நான் இப்போ அந்த எண்ணமே இப்போ இல்லை, நான் சொல்லிட்டேன். இப்போ இல்லை, நான் ஒரு 5-6 வருடங்கள் கழிச்சு பண்ண வயசு இருக்குது, நிதானமாக பண்ணுவேன். பண்ணால் நல்லா பண்ணுவேன். இருக்கு உங்ககிட்ட ரெடியாக இருக்குது. சார், அந்த காலத்தில் புலவர்கள்லாம் வந்து பரிசு வாங்குறதுக்காகவே பாடல்கள் எழுதுவாங்க. அப்படி இந்த புலவர் வாங்கின பரிசு எது? நாங்கள் பாட்டுக்கு ஒவ்வொருத்தரும் பணம் வாங்குறதே எங்களுக்கு கிடைக்கிற பரிசு தான். நிறைய சொல்லிட்டே போகலாம். வசந்தபாலனுக்கு வெயில் படத்தில், வெயில் இல்லை ஆல்பம், அவரோட முதல் படத்துக்கு பாட்டு எழுதினேன். அப்போது நான் எழுதின வரிகள் செல்லமாய் செல்லம் என்ற அந்த பாட்டு வரிகள் படிச்சுட்டு உடனே ஒரு பஸ்லேருந்து ஒரு 500 ரூபா நோட்டு, 500 ரூபா தான் இருந்துச்சு, அதில் கையெழுத்து போட்டு காதல் பாடல் எழுதிய கவிஞனுக்கு, காதல் வானொலின்னு ஒரு பாட்டு, காதல் வானொலி எழுதிய கவிஞனுக்கு அன்புடன் வசந்தபாலன் எழுதி கொடுத்தாரு. இதை செலவு பண்ணாமல் வச்சுக்கணும் அப்படின்னு நான் ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்தேன். அப்புறம் 2வது நாளே அதை ஒரு ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு செலவு பண்ணிட்டேன். அதுக்கு பிறகு ஆமாம் இந்த மாதிரி நிறைய. அப்புறம் பாலா அண்ணன் வந்து நான் வரிகள் என்ன வரிகள்? காதல் வானொலி செய்தி சொல்லுதே மோக மூட்டங்கள் மனதை தொடுமா அப்படின்ட்டு, காதல் வானொலி செய்தி சொல்லுதே மோக மூட்டங்கள் மனதை தொடுமா அப்படின்னு அந்த பல்லவி கேட்டவொன்னே அவர் உணர்ச்சிப்பட்டார். அப்புறம் இயக்குனர் பாலா அண்ணன் நந்தா திரைப்படத்தில் 1000 யானை கொன்றால் பரணி, ஆதலால் யுத்தம் இருக்கு கவனி, தாய் வயிற்றில் தலை கீழாய் வந்தாய், உன் வாழ்க்கையில் நேராகன்னு ஒரு பாட்டு எழுதி கொடுத்தேன். ஒரு வெள்ளிக்கிழமை அந்த பாட்டு ரெக்கார்ட் ஆச்சு கலசா ஸ்டுடியோவில், யுவன் சார் இசையில். அதுக்கு பிறகு வந்து ஒரு திங்கட்கிழமை எனக்கு ஃபோன் வருது. டைரக்டர் உடனே ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வர சொன்னார், லஞ்ச் பிரேக்கில் வர சொன்னார்ன்ட்டு. நான் என்ன நினச்சேன்னா அந்த பாட்டில் ஏதோ கரெக்ஷனுக்காக தான் கூப்பிட்றாங்கட்டு. லஞ்ச் பிரேக்கில் ஒரு போய் மீட் பண்ணேன். இந்த பாட்டு நான் தொடர்ந்து 3 நாளாக கேட்டுகிட்டே இருக்கேன், ரொம்ப நாளாக எழுதிருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஒரு வாட்ச், பேண்ட் ஷர்ட்ஸ்லாம் வச்சு ஒரு கிஃப்ட்டு அப்படின்ட்டு கொடுத்தாரு. இப்போ சமீபத்தில் கூட பரதேசி படத்துக்கு அவருக்கு நான் பாடல் எழுதினேன். அப்போது ஒரு நோக்கியா ஃபோன் ஒன்று கொடுத்தாரு. அப்புறம் இப்போ உமாபதினு ஒரு தயாரிப்பாளருக்கு பாடலாம், ஒரு ஐஃபோன் கொடுத்தாரு. இந்த பாட்டு ஒரு 1/2 hour எழுதணும், ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த ஃபோன் வச்சுக்கங்கன்ட்டு. அம்மாவின் கைபேசி திரைப்படத்துக்காக தங்கர் பச்சன் அண்ணனுக்கு ஆமாம் எழுதினேன்.
அவர் பாட்டு ரொம்ப ஒரு வரிகள்லாம் பிடிச்சி போய் இது அண்ணனின் கைபேசின்ட்டு ஒரு சாம்சங் கேலக்ஸி சொல்லுக்கு செல் கிடைக்குது அவ்வளோதான். அந்த காலத்தில் வந்து தங்க காசு வாங்கிட்டு இருப்பாங்க, இப்போ மாடர்ன் ஸ்டைலில் நோக்கியா வந்துட்டு இருக்கு. இல்லை அவங்க அன்பு தான். அதாவது ஒரு பாடல் உருவாகும்பொழுது அதுவும் நேர்லேருந்து பார்க்குறாங்க இல்லையா, அப்போ அவங்க கதையை நம்ம வரிகளில் சொல்கிறோம், சொல்லும்போது உணர்ச்சிப்படுவாங்க. கண்ணீர் துளி கூட எனக்கு கிடைச்ச மிக சிறந்த பரிசு தான் இயக்குனர் சசி அவருடைய பூ திரைப்படம். அதில் ஆவாரம் பூ அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கும். ஆவாரம் பூ அந்நாளிலிருந்து யாருக்காக உனக்காக காத்திருக்கு, அந்திப்பகல் மழவேல் சுமந்து அது உனக்காக பார்த்துருக்கு, சொந்த வேரோடு தான் கொண்ட காதலினை அது சொல்லாமல் போனாலும் புரியாதுன்னு ஒரு பாட்டு. அந்த ஆவாரம் பூ அந்த படம் தலைப்பே பூ தான். அந்த பூவுக்கும் அந்த கதாநாயகிக்குமான முழு உறவையும் ஒரு பெண்ணையும் பூவையும் கம்பேர் பண்ணி அந்த பாட்டு இருந்தேன். வண்ணங்கள் எல்லாம் நீதான், அதன் வாசங்கள் எல்லாம் நீதான், நீ விட்டு சென்றால் அது பட்டு போகும், அது காற்றில் ஆடி தினந்தோறும் உனது உறவை தான் அது பார்க்குது அப்படின்லாம் எழுதியிருந்தேன். இந்த பாட்டு நான் சொல்ல சொல்ல சசி சார் எழுதிட்டு இருந்தார் என்னோடய ஆஃபீஸில். ரெண்டாவது சரணமாக சொல்ல சொல்ல அது விட்டு சென்றால் வண்ணங்கள் நீதான், வாசம் நீதான், நீ விட்டு சென்றால் அது பட்டு போகும் நான் சொல்கிறேன். சொல்லிட்டு இருக்கும்போது கேவி அழுதுட்டு இருக்காரு. என்ன என்னோடய கதைங்க என்னோடய கேரக்டர் வந்துருச்சு அப்படின்ட்டு அவர் டேபிள்லாம் ஈரமாயிடுச்சு. ஐயோ. அப்புறம் அவரை சமாதானப்படுத்தி உட்காந்து அதுக்கப்புறம் நான் டிஸ்டர்ப் ஆகி அப்புறம் ரெண்டாவது சரணம் எழுத ஆரம்பித்தோம். ஸோ கண்ணீர்த்துளியும் ஒரு கவிதை கிடைத்த ஒரு மிக சிறந்த பரிசு தானே. கம்போசிங் பண்ணுறதுக்கு அடிக்கடி நீங்கள் வெளிநாடுகள் போகிறீங்க, அதனுடைய ரகசியம் என்ன? வெளிநாடு கூட்டு போகிறாங்க போகிறோம். நீங்கள் கூட்டு போகிறீங்களா? வரலாம். டைவர்ஷனுக்காக போகிறீங்களா? அந்த மாதிரி ஒன்றும் இல்லைங்க. இங்கே இருந்தால் வந்து ஒரு 10 மணிக்கு சந்திப்போம், 10-10:30 மணிக்கு சந்திப்போம். ஒரு 12 ஆனோடனே வந்து வீட்டுக்கு போகணுன்னு தோணும். அதுக்குள்ளே ஒரு 20 ஃபோன் வரும். அந்த ஃபோன் எடுத்துகிட்டு வெளில போவோம். வேலை செய்கிறது ஒரு அரை மணி நேரமாக தான் இருக்கும். சரி வீட்டுக்கு போனால் கொஞ்சம் நேரம் தூங்கலாமேன்னு தோணும். சாயங்காலம் 6 மணிக்கு சந்திப்போன்னுவோம். அப்புறம் ஒரு 7:30 ஆகிடும். மறுபடியும் 9 மணிக்கு வீட்டுக்கு போகணுன்னு தோணும். இப்போ ஒரு வெளிநாட்டுக்கு போய்ட்டு ஒரு 3 நாட்கள் இருக்கும்போது அந்த 3 நாட்களுமே வந்து அந்த ப்ராஜெக்ட் மேலே மட்டும்தான் நம்ம கவனம் இருக்கும். முக்கிய காரணம் ஃபோன் டிஸ்டர்பன்ஸ் வரவே வராது. அது இல்லாமல் வந்து ஒரு வேறு லொக்கேஷன் மாறுது, வேறு கலாச்சாரம் வேறு இதுன்னும் போது அதுக்கு வந்து ஒரு தனி வேறு ஒரு வரிகள் வரும். இப்போ நான் சொன்ன மதராசப்பட்டினம் பாடல் பூக்கள் பூக்கும் தருணம், அந்த பாட்டை வந்து பாட்டு எழுதுறதுக்காகவே வெளிநாடு போகணும். ஏன்னா இங்கே இங்கே விஜய், ஜிவி, நான் 3 பேருமே வெவ்வேறு ரூட்டில் ஓடிட்டுருக்கோம் பிஸியாக. அப்போ விஜய் ஒரு நாள் சொன்னார், ஒரு 2 நாள் மலேசியா போயிட்டு வருவோம் ஜி, அந்த 3 சாங் எழுதணும், அந்த 3 சாங்குமே அங்கே எழுதிட்டு வந்துடலான்னார். சரின்ட்டு ஜிவியும் ஃப்ரீயாக இருக்காரன்னு கேட்டுட்டு 3 பேர் டைமிங் செட் பண்ணி இங்கேருந்து மலேசியா போகணும். ஃப்ளைட்லேயே ஒரு பாட்டு முடிஞ்சு போச்சு. ஃப்ளைட்லேயே? ஆமாம். அப்புறம் வந்து அந்த வாமாதுரை இருக்குல்ல, அது ஃப்ளைட்லேயே எழுதின பாட்டு தான். 3 பேரும் ஒரே சீட்டில் உட்காந்துட்ருக்கோம், டியூன் சொல்ல அப்படியே எழுதணும். அப்புறம் மலேசியா போயிட்டு அங்கே அவுட்ரு மலேசியாவில் வந்து காரில் போயிட்டுருக்கோம். காரில் போயிட்டுருக்கும்போது சரணம் எழுதிட்டு இருக்கேன், பூக்கள் பூக்கும் தருணத்துக்கு. சரணம் ஏற்றும்போது நான் அந்த மரங்கள் பெரிய பெரிய மரங்கள், காடு அது, அந்த மரங்களை பார்த்துட்டே இருக்கு. இந்த ஊரில் மலேசியாவில் ஒரு பறவை கூட வந்ததுலான்னு பார்த்தது இல்லையே, இந்த ஊரில் பறவையே இருக்காதான்னு நினச்சிட்டு இருக்கேன். ஒரு கிளையிலேருந்து ஒரு பெரிய பறவை அப்படியே தத்தி அப்படி பறந்து ஓடுது. ஓடின உடனே எனக்கு அந்த கலை ஆடிட்டே இருக்குது. அந்த விஷுவல் அப்படியே துரத்துட்டே இருந்துச்சு. அப்போ தான் ஜிவி சரணம் டியூன் சொல்கிறாரு, அந்த கதையை மைண்டில் ஓடிட்டுருக்கு. அப்போ எதுனா தான் காற்றில் பறந்தே பறவை மறைந்த பிறகும் கிளை தொடங்கும் நடன முடிவதில்லையே. இதுதான் அந்த படத்தோட கதை. ஆமாம். கதாநாயகி திரும்பி வராங்க, தேடி வராங்களே, ஒன்லைனும் அதுதான். ஆக அந்த மலேசியா பறவை தான் அந்த வார்த்தையை எனக்கு கொடுத்தது. அதுக்காக இங்கே இருந்தால் அது வராதான்னு இல்லை, இங்கே இருந்தால் வேறு லிரிக் எழுதியிருப்பேன், அதுவும் நல்லா தான் இருக்கும். அது வேறு விஷுவல் வந்துருக்கும், வேறு லிரிக் இருந்திருக்கும். கரெக்டாக. சினிமா துறை இப்போது போயிட்டுருக்கு, பேரலாக இப்போது வந்து இந்த இலக்கியத்துறையும் போயிட்டுருக்கு. இலக்கியத்தில் நீங்கள் இப்போ வந்து எத்தனை தூரத்தில் இருக்கீங்க? இலக்கியத்தில் நான் ஒரு நல்ல வாசகன், முதல்ல அதை நான் சொல்லிடுறேன் ஒன்று. அப்புறம் சின்ன வயசுலேருந்து எழுதிட்டுருக்கேன். நான் 10ஆம் வகுப்பு படிக்கும்போது தூசிகள்னு ஒரு கவிதை தொகுப்பு போட்டேன். அப்புறம் பட்டாம்பூச்சி இருப்பவன்னு ஒரு கவிதை தொகுப்பு போட்டேன். அந்த கவிதை தொகுப்பு 1997 வந்துச்சு. அது வந்து பல கல்லூரிகளில் பல்கலைக்கழகங்களில் பாடத்திட்டமாக இருக்குது. நிறைய மொழிகளில் ஃப்ரெஞ்சு, ஜெர்மன், ஹிந்தி, சமஸ்கிருதம், ஆங்கிலம், பல மொழிகள் அதை மொழிபெயர்த்திருக்காங்க. அதுக்கு பிறகு கிராமம் நகரம் மாநகரம் நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்கேன். நியூட்டனின் 3ஆம் விதி, பாலகாண்டம்னு ஒரு புத்தகம். இப்போ சமீபத்தில் கூட ஆனந்த விகடன் இதழில் வெளிவந்து அணிலாடும் முண்டேல்னு ஒரு தொடர், மிகப்பெரிய உறவுகளை பற்றிய தொடர். அம்மா, அப்பா, அக்கா, தம்பி, தங்கை, பாட்டி, அத்தை, பங்காளிகள், பேரன், மனைவி, மகன் வரைக்கும் ஒரு 20 உறவுகள் எழுதியிருந்தேன். அது போன 4 பதிப்புகள் தாண்டி நல்லா போயிட்டுருக்கு. நிறைய எனக்கு இலக்கிய வாசகர்களை உருவாக்கி கொடுத்துருக்கு. இலக்கியத்துலேயும் நான் தொடர்ந்து இயங்கிட்டு தான் இருக்கேன். தொடர்ந்து படிச்சுட்டு இருக்கிறதுனாலே இயங்குறதுக்கு எனக்கு அது வந்து உதவியாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். சார், வாலி சார் வந்து மயக்கமாக தயக்கமாக பாடலை கேட்டுட்டு ஊருக்கு போய்ட்டு அதுக்கப்புறம் தான் திருப்பி வந்து எழுதவே ஆரம்பித்தேன் அப்படின்னு சொன்னார். அந்த மாதிரி உங்களுக்கு எந்த ஒரு பாடல் ஒரு பாதிப்பை க்ரியேட் பண்ணுச்சு? அப்படி சொல்லணுன்னா எல்லா பாட்டுமே வந்து ஒரு தன்னம்பிக்கை கொடுத்த பாடல்கள் தான். குறிப்பாக சொல்லணும், சின்ன வயசுலேயே அம்மா இறந்துட்டாங்க.
ஸோ அந்த தனிமை எனக்கு எப்பவுமே அந்த பீரியடில் இருந்துகிட்டே இருக்கும். அப்போது ராஜா சார் வந்து ஆவாரம் பூ படம் ரிலீஸ் ஆச்சு. அப்போ வந்து அலுவலம் பாடி அசைந்தாடும் காற்றே அது கேட்டு தூங்குமா ஆவாரம் பூவே அப்படின்ட்டு அவரே பாடியிருப்பார். அவரே எழுதி வேறு பாடியிருந்தார். தனியானா என்ன துணை இங்கே நான் பாடும் பாட்டு உண்டு அப்படின்ட்டு அந்த பாட்டு வரும். வானம் உந்தன் தந்தை பூமி உந்தன் அன்னை நீ காணும் யாவும் உன் எல்லாம் உன் சொந்தம்ட்டு அந்த பாட்டு கேட்ட உடனே தான் எனக்கு எனர்ஜி கிடச்சிது. அவ்வளோ ஒரு அசரீரி வானத்துலேருந்து ஒரு அசரீரி குரல் மாதிரி அந்த வரிகள், அந்த இசை, அந்த படத்தோட விஷுவல் எல்லாமே வந்து இன்னும் வந்து வாழ்க்கை மீது இன்னும் கூடுதலான ஒரு நம்பிக்கையோட செயல்படணும்னு எனக்கு தோணுச்சு. பொதுவாக மியூசிக் தான் வந்து உயிர் கொடுக்குது, பட் உங்களோட வரிகளும் உயிர் கொடுத்துட்ருக்கு. பட் அந்த உயிர் கொடுக்குற அந்த வரிகள் இவ்வளோ சீக்கிரமாக நீங்கள் எழுதுறீங்களா, அது எப்படி முடியுது உங்களால்? சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம்னு சொல்லுவாங்க. அது மெட்டுக்கு எழுத எழுத நம்மளுக்கு வந்து கிரிக்கெட்டில் ஒன்று சொல்லுவாங்க, டெண்டுல்கர் அந்த மாதிரி டோனிலாம் ஃபஸ்ட்டு ஓவர்லேருந்து 40 ஓவர் வரைக்கும் நின்று விளையாடிட்டு இருக்கும்போது 40 ஓவருக்கு பிறகு அந்த பந்து வந்து ஃபுட்பால் சைஸ் தெரியுமா, பால் கிரிக்கெட் பால் இருக்கு இல்லையா, முதல்ல அந்த பால் சின்ன சைஸ் அந்த இருக்கிற சைஸ் தான் தெரியும். ஒரு 35 ஓவருக்கு மேலே நீங்கள் ஸ்டாண்ட் பண்ணி விளையாடிட்டிங்கன்னா அது பால் வந்து கொஞ்சம் பெருசாக கண், ஏன்னா அவ்வளோ நேரம் கண் பார்வை பிரகாசமாகிடுது. ஃபுட்பால் சைஸ்க்கு வரும், அது அங்கேருந்து போடும்போது எங்கே பிச் ஆகும், எங்கே எச்சா எங்கே 6 போகும் அப்படின்னு தெரியும். சார் பெரிய பால் ஈஸியாக அப்படின்னு தெரியும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எழுத வந்து 13 வருஷம் ஆகிடுச்சு. அது ஒரு 1500 பாடல்கள் தாண்டிட்டேன். லாஸ்ட்டு கடந்த ஒரு 8 வருடமாக அதிக படங்கள் எழுதிட்டு இருக்கேன். அப்போ அந்த ஒரே இசையமைப்பாளர்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு 100 படங்கள் 150 படங்கள், இப்போ ஜிவி கூடவே 25 படம் பண்ணியிருக்காரு, இல்லை 17-16 படம் பண்ணியிருக்கேன். யுவன் கூட ஒரு 50-60 படங்கள் பண்ணியிருப்பேன், வித்யாசாகர் சார் கூட அப்படி சொல்லிட்டு போல, ஹாரிஸ் சார் கூட ஒரு 50 படங்கள் பண்ணியிருப்பேன். ஸோ அவங்க மெட்டு எப்படி இருக்கும், அவங்களுக்கு என்ன ரூட்டில் போனால் அந்த மெட்டுக்குள்ளே நம்ம அணுக முடியும் அப்படின்ட்டு அந்த கதவுக்கான பூட்டு சாவியை முதலே நம்ம கண்டுபிடிச்சோன்னு வச்சுக்கோங்க, ஈஸியாக தான் போயிடலாம். அதுதான் நினைக்கிறேன் நான். குத்துப்பாட்டு எழுதுறது கஷ்டமா, வந்து ஒரு மெலடி சாங் எழுதுறது கஷ்டமா? ரெண்டுமே ஈஸி தான், ஆனால் ரெண்டுமே கஷ்டம்தான் அப்படின்னு சொல்லலாம். சார் என்ன சார் ஒன்றும் இல்லை, குத்துப்பாட்டு எழுதும்போது அதுக்கு ஒரு மாதிரி வல்லின சொற்கள் போடணும். இந்த கசட தப்பரை இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி அதுதான் 6/8 டெம்போவில் இருக்கும். அது அப்போ வந்து 8 கட்டன்னு சொல்லுவோம். அந்த வேகத்துக்கு அந்த மாதிரி சொற்கள் போட்டோமா அது வந்து அந்த நிற்கும், பளிச்சுன்னு போய் இறங்கும். மெலடி பாடல் எழுதும்போது கூடுமான வரைக்கும் வந்து நம்ம மெல்லின சொற்கள் போட்டு எழுதணும். இந்த ரெண்டுத்துக்கு இதுதான் வித்தியாசம். குத்துப்பாட்டு அந்த ஃபாஸ்ட் டெம்போவில் எழுதுறதுனால அது கொஞ்சம் மெலடி பாட்டை விட டைம் எடுக்கும் குத்துப்பாட்டு எழுதும்போது. ஏன்னா டெம்போ ஃபாஸ்ட்டாக இருக்கும், திண்டு தரன்னு ஒரு மீட்ரு வரும், அதுக்கு வார்த்தையை போடுறதுக்கு கொஞ்சம் நேரம் எடுக்கும். ஓகே சார், பொதுவாக காதல் வந்ததுன்னா ஒருத்தனை கவிஞன் ஆக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு ஏற்பட்ட காதல் அனுபவங்கள் எதுவுமே வேணாலும் இருக்கலாம். காதல் வந்து ஒருத்தனை கணவனாக தான் மாற்றும், கவிஞனாக மாற்றாரு ஒரு விஷயம். அப்படி பார்த்தீங்கன்னா காதலிக்கிறவங்க எல்லாருமே கவிதை எழுதுவாங்க. கவிதைன்றது அது வேறு, அது வந்து படிக்கிறது, பாதிக்கிறது, ஒரு சுடரிலிருந்து இன்னொரு சுடருக்கு அது தீப்பற்றுவது, அதுக்கும் காதலுக்கும் சம்மந்தம் இல்லை. என்னோட காதல் அனுபவம் கேட்குறீங்க நீங்கள்? ஆமாம் சார். கல்யாணம் ஆகி குழந்தைலாம் இருக்குது, எதுக்கு இயற்கை மேலே இருக்கிற காதல் அனுபவம் அந்த மாதிரி கேட்குறீங்களா? காதலிக்காமல் யாருமே இருக்க மாட்டாங்க, எல்லாரும் 4-5 காதலை கடந்து தாண்டி தான் வந்திருப்போம். அந்த மாதிரி எனக்கும் 4-5 காதல்கள் தாண்டி வந்திருக்கேன். சரியா சார்? உண்மையை சொல்லிட்டேன்னா சொல்லுங்கள். இயற்கையை சொல்கிறீங்களா இல்லைன்னா காதல்? எல்லாத்தையும் தான் சொல்லுங்கள். எல்லாத்தையும் தான் சொல்கிறேன் சார். சமீப காலங்களில் நம்மளுடைய வாழ்க்கை தரம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? வாழ்க்கை தரம் எந்த அடிப்படையில் கேட்குறீங்க நீங்கள்? ஒரு தனி மனிதனாக நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க சார்? வாழ்க்கை தரம்ன்றது முன்ன இருந்த காலத்தை விட இப்போ விஞ்ஞான ரீதியில் நிறைய வளர்ந்துருக்கும், அறிவிலையும் நிறைய வளர்ந்துருக்கும், அறிவியல்லேருந்து எல்லாத்துலேயுமே நம்ம வளர்ந்துருக்கோம். ஆனால் ஒரு வளர்ச்சியில் நம்ம ஒன்று இழக்கிறோம். இப்போ வந்து கம்ப்யூட்டரில் எழுத ஆரம்பித்து நம்ம வந்து கையெழுத்து விட்டுட்டோம். முன்னதான் வந்து நம்ம மாமாவோ பாட்டியோ அத்தையோ நண்பர்களோ அன்புள்ள நண்பனுக்கு இல்லை அன்புள்ள மகனுக்கு அப்படின்ட்டு ஒரு கையெழுத்தில் பார்க்குற அந்த உயிர் இருந்துச்சு இல்லையா, அந்த இன்லேண்ட் லெட்ரு, அந்த எழுத்து, அது அடித்து எழுதுனது, ஒரு போஸ்ட் கார்டில் வந்து இன்னைக்கு ஒரு 50 பக்கத்துக்கு எழுதுனது, அதை நம்ம பத்திரமா பாதுகாத்து வச்சுருந்தது, எடுத்து பாக்கெட்லேயே வச்சு பல கடிதங்களில் படித்தது, அது எல்லாமே இப்போ இமெயிலெலாம் வந்த பிறகு போயிடுச்சு ஒரு விஷயம். அப்புறம் தமிழையே ஆங்கிலத்தில் டைப் பண்ணிகிட்ருக்கோம், இல்லை கண்ணுன்னா கேஏன்னு அடிக்கிறோம், அது கண்ணுன்னு. ஆமாம். அடுத்த தலைமுறை குழந்தைகள் இல்லை இந்த தலைமுறை வந்து தமிழ் எழுத்துக்களையே மறந்து போகிற இதுவும் உருவாகலாம் எதிர்காலத்தில். அப்புறம் பாலிய காலம், நான்லாம் வந்து பல விளையாட்டுகள் விளையாண்டேன். நுங்குல வண்டி ஓட்டுறது, அப்புறம் வந்து கிட்டி புல்லு, பொன்வண்டு பிடிக்கிறது. பொன்வண்டுலாம் இப்போ இருக்கான்னு தெரியல, பொன்வண்டு இருந்தாலும் அதை பிடிக்கிற பிள்ளைகள் இருக்காங்களான்னு தெரியல. அதான் வெயிலோடு விளையாடி பாடல் எழுதியிருப்பேன். வெயிலோடு விளையாடி வெயிலோடு உறவாடி வெயிலோடு மல்லு கட்டி ஆட்டம் போட்டோமே, நண்டூரும் நரியூரும் கருவேலம் காட்டூரும் தட்டானாய் சுற்றி வட்டம் போட்டோமே. இப்போ கருவேலங்காடெலாம் ரியல் எஸ்டேட் ஆகிடுச்சு. வட்டம் போட்டோமே,
பசி வந்தா குருவி முட்டை, தண்ணிக்கு தேவங்கொட்டை, பறிப்போமே சோளத்தட்டை, புழுதி தான் நம்ம சட்டை, வேப்பங்கொட்டை அடித்து வந்த ரத்தம் ரசித்தோம், வத்தி குச்சி அடுக்கி கணக்கு பாடம் படித்தோம், தண்ணி இல்லா ஆற்று கிட்டி புல் அடித்தோம், தண்டவாளம் மேலே காசை வச்சு தொலைச்சோம். இப்படி வரும். எங்கள் ஊர் மேகமெல்லாம் எப்போவாச்சும் மழை பெய்யும், அப்போ நாங்கள் மின்னலில் ஃபோட்டோ பிடிச்சோம். மின்னல் அடிக்கும்போது ஃபோட்டோ பிடிப்போம், இடி இடிக்கும்போது அர்ஜுனா அர்ஜுனான்னு கற்றுவோம். இந்த தலைமுறை குழந்தைகள் இது எல்லாமே இருந்துட்டாங்க. ஒன்று நீங்கள் இதெல்லாமே கம் கிராஸ் பண்ணியிருக்கீங்களா சார்? என்னோட அனுபவம் தானே அந்த பாட்டு. இல்லை, அனுபவம் தானே பாடலாக உருவாகும், கவிதையாக உருவாகும். அப்போது இது எல்லாமே இந்த தலைமுறைகள் குழந்தைகள் இழந்துட்டாங்க. ஒன்று படிப்பு, ஹோம்ஒர்க்கு, டியூஷனு, அப்படி இல்லைனா வந்து வீடியோ கேம்ஸ் வச்சு விளையாடிட்டு இருக்காங்க. அப்படி இல்லைனா வந்து இந்த படிப்புன்றது டோட்டலாக, அதாவது நான் சொல்கிறது இலக்கியம் சார்ந்து சிறுவர். இப்போ நாங்கள் படிக்கிற இருந்த காலத்தில் வந்து சிறுவர்களுக்காகவே நியூ சென்சுரி புத்தக நிலையம் வந்து நிறைய புத்தகங்கள் வரும். ரஷ்ய சிறுகதைகள், சீன சிறுகதைகள் அப்படின்ட்டு. அதெல்லாம் இப்போ இல்லை. எல்லாம் இன்னும் குழந்தைகள் வீடியோ கேம் விளையாடுறாங்க. அதிகபட்ச விளையாட்டு கேரம் போர்டு, வீடியோ கேம், இல்லை காத்தாடி விடுறது, இப்படி தான் இருக்குது. இதெல்லாம் வந்து வாழ்க்கை. இந்த தலைமுறை குழந்தைகள் இப்படி இருக்கும்போது, இந்த நதி தெரியாத ஒரு குழந்தை, இல்லை ஒரு வயல் தெரியாத குழந்தை, அரிசி எந்த மரத்தில் காய்க்குன்னு கேட்குறாங்க, பேடி எந்த மரத்தில் காய்க்குன்னு எங்கள் அக்கா பொண்ணு என்கிட்ட கேட்குது. இது தெரியாத குழந்தை. இதெல்லாம் வளர்ந்து நாளைக்கு இந்த சமூகத்தை எதிர்கொள்ளும் போது எப்படி எதிர்கொள்ளும், அதை நினச்சி தான் எனக்கு கவலையாக இருக்குது. விஞ்ஞானம் 1000 வளர்ந்தாலும் நாம் குழந்தைகளை நாம் வந்து இயற்கையோடு கலந்து வளர்க்குற குழந்தைகளை நம்ம உருவாக்கணும்னு தான் நான் நினைக்கிறேன். சார், கரண்ட்டில் இப்போ நீங்கள் பண்ணிட்டு இருக்கிற ப்ராஜெக்ட்ஸ் பற்றி சொல்லுங்கள். இப்போ வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு 85 படங்களுக்கு மேலே எழுதிட்டுருக்கேன். 85 படங்கள்? ஆமாம். துப்பாக்கி, மாற்றான், அப்புறம் நீதானே பொன் வசந்தம், அது முழு பாடல் எழுதியிருக்கேன். வசந்த் சார் படம் முழு பாடல்கள், தங்க மீன்கள், சமரன், தாண்டவம், அப்புறம் வந்து சமரன், அம்மாவின் கைபேசி, அப்புறம் சேரன் சார் டைரக்ஷனில் ஒரு படம், அப்புறம் வந்து சசிகுமார் நடிக்கிற சுந்தரபாண்டியன், சமுத்திரகனி சாரோட படம், இப்படி சொல்லிட்டே போகலாம். நிறைய படங்கள் தெரிஞ்ச ஆல்மோஸ்ட் எல்லா படத்தையும் நீங்கள் சொல்லிட்டீங்க சார். எல்லா படத்துலையும் நிறைய இருக்குது, அது போயிட்டுருக்கு. சார், இவ்வளோ பாடல்கள் எழுதிட்டு இருக்கும்போது எப்பயாவது உங்களுக்கு ஹெக்டிக்காக இருந்திருக்கா? இல்லை, அதாவது கவிஞர் இந்திரன் ஒன்று சொல்லுவார், ரைட்டிங் இஸ் அன் ஆன்டி பயாலஜிக்கல் ஆக்டிவிட்டி. பொதுவாகவே ரைட்டிங்கிறதுல எனி கிரியேட்டர்ஸ் வந்து அது வந்து ஒரு ஆன்டி பயாலஜிக்கல் ஆக்டிவிட்டி. நீங்கள் பொதுவாக உட்காந்து சவுத்தை பார்த்துட்டு முறைச்சிட்டு இருப்பீங்களா? நம்ம சாதாரண நாங்கள் உட்காந்துட்டு அப்படி யோசிப்போம், வந்து நாங்கள் வந்து மூளையை வந்து வேறு திசைக்கு திருப்புவோம். வழக்கமாக நம்ம சாப்பிடுவோம், நம்ம சிந்திக்கிறது வந்து சாப்பிடுவோம். அவங்ககிட்ட நீங்கள் பேசுகிறீங்க, என்கிட்ட பேசுகிறீங்கன்னா அந்த கம்யூனிகேஷன் லாங்குவேஜ் மட்டும் தான் உங்ககிட்ட இருக்கும். நான் உங்ககிட்ட பேசும்போது நான் பல சிந்தனை மனசில் ஓடிட்டுருக்கு. நான் போயிட்டு இன்னொரு பாட்டு எழுதணும், அதுக்கப்புறம் இன்னொரு கல்யாணத்துக்கு வேறு போகணும், அந்த கல்யாணம் போகிறதுக்குள்ளேயே அந்த பாட்டு எழுதி முடிக்குமான்னு யோசனை பண்ணணும், அங்கே நேரம் இப்படி பல ஓடிட்டு இருக்கும்போது தான் அவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன். இதுக்கு நடுவில் நான் க்ரியேஷன் பண்ணும்போது அது வந்து இயற்கைக்கு, உடலியலுக்கு எதிரான ஒரு செயல். அதனால் நீங்கள் பாருங்கள், ரைட்டர்ஸ்லாம் ரொம்ப வருஷம் உயிரோடு இருக்க மாட்டாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா 60 கிராஸ் பண்ணவங்களாம் ரைட்டர்ஸ் இல்லை, கிரியேட்டர்ஸ் சொல்கிறேன், தன்னவங்க அதிகம். நீங்கள் வந்து உடம்பு எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறது வந்து மூளை தான். நம்ம மூளையே ஒரு தாம்பு கயிறு போட்டு இழுக்கிறோம். அப்போ என்ன, மூளை டயர்டாயிடுச்சுன்னா உங்களுக்கு உடம்பு முழுக்கவே டயர்டாயிடும். அதனால் ஒரு பாட்டு 2 பாட்டு எழுதி முடிச்சுட்டு வீட்டுக்கு போனால் அடிச்சு போட்ட மாதிரி தூக்கம் வரும். பட் அதையும் தாண்டி அடுத்த பாட்டு எழுதும்போது அதுதான் அதுக்கு மருந்து. இன்னொரு பாட்டுக்கு இன்னொரு க்ரியேஷன் வரும்போது என்ன ஆகுனா, இமீடியட்டாக அந்த வழியெல்லாம் போயிடும். அந்த உற்சாகம் வந்து அந்த வழியை மறக்க வைக்கும். அப்போது ஒரு பாட்டு எழுதும்போது, ஒன்று க்ரியேட் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு உற்சாகம் கிடைக்குது இல்லையா, அந்த உற்சாகம் தான் அடுத்த பாட்டு நோக்கி எங்களை நகர வைக்கும். ஆக அந்த ஹெக்டிக் மூமெண்ட் நீங்கள் சொல்கிறீங்களே, அதை வந்து இந்த உற்சாகம் தான் எங்களுக்கு கொண்டு போகும். நான் இப்போ நீங்கள் கேட்குற பாட்டு, இப்போ தாண்டவம்னு ஒரு ஆடியோ ரிலீஸ் ஆகிருக்கு. நீங்கள் இந்த இப்போ கேட்குற பாட்டை நான் 2 வருஷம் முன்னாடி எழுதியிருக்கேன். நான் 2 வருஷம் கழித்து நீங்கள் கேட்க போகிற பாட்டை இன்றைக்கி நான் எழுத போகிறேன். இப்போ எழுதிட்டு இருக்கும்போது இந்த பாட்டுக்கு எனக்கு ஒரு ஃபோன் வரும், ஒரு பாதி கதவு நீடி, அந்த பாட்டு ரொம்ப நல்லா இருக்குங்கன்னு. அது கொடுக்குற உற்சாகம் இல்லை, இந்த பாட்டில் அந்த உற்சாகம் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். ஆக இதுதான் வந்து ஒரு சைக்கிள் மாதிரி ஓடிட்டுருக்கு. குறிப்பாக சொன்னால் ஹையர் சைக்கிள் மாதிரி ஓடிட்டுருக்கு, 5 to 6, 7 to 8 அந்த மாதிரி. சார், எவ்வளோ ஹீரோயின்களுக்கு நீங்கள் அழகான வார்த்தைகளில் பாடல்கள் எழுதியிருக்கீங்க. இப்போ எங்கள் ஃப்ளோரில் இருக்கிற இந்த ஹீரோயினுக்கு 2 வரி எழுதணும், என்ன எவ்வளோ பேமெண்ட் கொடுப்பாங்க? எல்லா ஹீரோயின்ஸ் நல்ல ரசிகைகள், நல்ல தோழிகள் தான். அமலாபால், தமனா, அனுஷ்கா, எல்லாருமே அவங்க நல்லா ரசிப்பாங்க கவிதைகள் எல்லாமே. இவங்களுக்கு பாட்டு வேணுமா? இப்போ உங்கள் ஸ்டைல் பக்கத்தில் இருக்காங்க. பட்டாம்பூச்சி பக்கத்தில் இருந்தால் பறக்க தோன்றாதா, மேகம் தாண்டி மேலே ஏறி மிதக்க தோன்றாதா. போதுமா சார்? இது நீங்கள் பாடிட முடியுமா? நான் மியூசிக் ரைட்டர் இல்லைங்க. நீங்கள் வேணால் ட்ரை பண்ணுங்க, இவங்க பாடுவாங்க சார். அப்படியா? அவங்க டியூன் இருந்தால் தான் பாடுவாங்க. ஆமாம், சிங்கர் தானே, கம்போசர்ல. சரி, எதுக்கும் அவர் சொன்ன வரிகளை நீங்கள் நோட் பண்ணிங்க. ஆமாம், கண்டிப்பாக. வீட்டுக்கு போய் நீங்கள் பேலன்ஸ் பேமெண்ட் வந்துச்சுன்னா மீதி வரிகள் வந்து பாட்டாக வரும். சார், ரொம்பவே அழகாக போச்சு சார். நீங்கள் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிங்க. மெயினாக வந்து இப்போ யங்கர் ஜென்ரேஷன் இயற்கையோடு இருக்கணும் அப்படின்ற உங்களோட அந்த ஸ்ட்ராங்கான பாயிண்ட் நிச்சயமாக எல்லாருக்கும் போய் சேர்ந்துருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறோம். மிக நன்றி சார். ஒன்ஸ் மோர் உங்களுக்கு எங்கள் சார்பாக சூர்யா வணக்கம்.
தேங்க்ஸ் ரொம்ப உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.